ஏற்கனவே இந்த கவுண்டம்பாளையத்தில் நின்ற சட்டமன்ற உறுப்பினரின் சாதனை என்ன, செய்தது என்ன, எல்லாம் செய்த அறிவிப்புகள் ஏன்? வந்தால் பெண்களுக்கு 2000 கொடுக்கிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? வெந்தால் வங்கி கணக்கில் 10,000 போடுகிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? நல்லா சேவை செய்திருந்தால் தேவையில்லையே. திமுக நல்லாட்சி கொடுத்திருந்தால் எதுக்கு 8000 ரூபாய்க்கு டோக்கன், எதுக்கு 2000 ரூபாய் மகளிருக்கு? எதற்காக இந்த அறிவிப்புகள்? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். அதையே நீங்க சொல்றீங்க. நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் மக்கள் சொல்வார்கள் ஸ்டாலின் ஐயா ஆட்சி தொடரட்டும் என்று. அப்போ ஒரு நேர்மையாளன், ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த நாயகன் எதற்காக கூட்டம் சேர்க்க வேண்டும்? புதிதாக வருகிற கட்சிகளை இணைத்துக் கொண்டு எந்தெந்த இடத்தை யாருக்கு பிரித்து கொடுப்பது என்று திணறுகிற கட்சிகள், எந்த இடத்தில் யாரை நிறுத்தம் என்று துணிந்து முடிவெடுக்கிற கட்சி எந்த கட்சி என்று பாருங்கள்.